வணக்கம் நண்பர்களே. 2025 அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி மேச ராசிக்கான பலன்கள். கிரக சஞ்சாரங்களின்படி இந்த மாத அமைப்புன்னு பார்த்தோம்னா, சூரியன் மற்றும் சுக்கிரன் ரெண்டுமே மாதத்தின் பிற்பகுதியில் நீச்சகதி அடையும். இருந்தாலுமே குருவின் பார்வையோடும் செவ்வாயோட சேர்க்கையோடும் தான் இந்த அமைப்பு இருக்கும். அதனால் இந்த நீச்ச அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. பட் இருந்தாலுமே இது வானியல் ரீதியாக காற்றின் வீரியத்தை அதிகம் ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த சைக்ளோன் மாதிரியான விஷயங்கள், புயல் காற்று, சுழல் காற்று அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சில இடங்களில் அதனுடைய வீரியத்தை காட்டலாம். ஸோ பொதுவான வகையில் இந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களுமே நார்மலாக தான் இருக்கும். மேச ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல புதனோடு சேர்க்கை விட்டு சஞ்சாரம் செய்கிறாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனும் இணைவாங்க. தவிர குருவனுடைய பார்வையும் ராசி அதிபதிக்கு முழுமையாக இருக்கும். ஸோ இந்த அமைப்புகளானது மேசராசிக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே அமையும். நல்ல ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எண்ணங்கள் தெளிவாகும். மனசளவில் தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரிக்கும். வெளி விஷயங்கள் உங்களுடைய ஈடுபாடுகளை அதிகரிக்கும். நல்ல புத்தி சாதுரியத்தோடு செயல்பட வைக்கும். மற்றவங்களோடு இணங்கி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். உடன் இருப்பவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா வெளி ஆட்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அதே போல் மேசராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவ் தன்மையோடு தான் செயல்படுவீங்க. அதாவது ஒரு ஆரோக்கியமான வகையில் போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது எல்லாருக்கூடையுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் அது பெருசாக நெகட்டிவான இம்பேக்ட் எல்லாம் கொடுக்காது. ஒரு ஸ்போர்ட்டிவ் தன்மையோடு கூட இருக்கிறவங்களோட நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான நிலைகளில் பெரும்பாலான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும். பட் பெரும்பாலும் மேஜராக நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். வெளி இடங்கள்லேருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்கும். அதே போல் உடன் இருப்பவங்களுடைய சப்போர்ட்டையும் முழுமையாக உங்களால் பெற முடியும். அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு ஒரு இடத்துல அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது சுத்தமாக முடியாது. ஏதோ ஒரு விஷயங்கள் காரியங்களுக்காக வெளியிடங்களுக்கு கண்டிப்பாக போக வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமாகவே இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் நல்ல கருத்துக்களும் அமைதியும் நிறைந்திருக்கும். புதிய விஷயங்கள் காரியங்களை நல்ல சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இது எல்லாமே ஒரு அளவான அமைப்புகள் தான். நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். பட் பெரும்பாலும் பாசிட்டிவான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு புதிய வாகன அமைப்புகள் அல்லது வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல மாதத்தின் பிற்பகுதியில் சிலருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்துது. கொடுக்கல் வாங்க விஷயங்கள்லாம் இந்த மாதம் கொஞ்சம் சுமூகமாகவே இருக்கும். வெளி இடங்கள் உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் அப்படிங்கிறது நல்லபடியாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சுமூகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. புதிய கடன்கள் வாங்குறது அல்லது பழைய கடன்கள் செட்டில் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு. பெரும்பாலும் பொருளாதார தேவைகள் என்பது ஏதோ ஒரு வகையில் நல்லபடியாக பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும். சேமிப்புகள் உயர்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. குறிப்பாக மேசராசி பொறுத்த வரைக்கும் வெளி இடங்கள்லேருந்து இந்த திடீர் பண வரவுகள் அப்படிங்கிறது நல்லபடியாக செயல்படும். அதனால் இந்த பொருளாதார நிலைகள் என்பது பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பொது விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கு. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மேசராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் வெளி விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்களாக வாலண்டியராக போய் செயல்பட வேண்டியதாக இருக்கும். அதனால மேசராசிக்காரங்களுக்கு இந்த வெளி விஷயங்கள் காரியங்கள், பொது விஷயங்கள் காரியங்கள் அனைத்துமே பெரும்பாலும் ஒரு பக்கபலமாகவே இருக்கு. பட் என்னன்னா, மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கூட இருக்கிறவங்களும் சரி மற்றவங்களும் சரி கொஞ்சம் கராராக இருப்பாங்க. ரொம்பவுமே ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. சும்மா அப்படியே பேசி கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்காது. ஸோ மற்றவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் இணங்கி போக வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த அமைப்புகள் ஒரு பரஸ்பரமான நிலைகளிலேயே பார்க்கலாம். அதனால் மேசராசிக்காரங்களுக்கு மற்றவங்க வகையில் ரொம்பவுமே பிடிவாதமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான். பிரயாண அமைப்புகள் சாதகமாகவே இருக்கு. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் வழக்கமான விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலுமே கடந்த 2 மாதங்களாக இருந்து வந்த இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக இருக்கா. எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக எல்லாத்தையும் மூவ் பண்ணிப்பீங்க. பட் இருந்தாலுமே வீண் அலைச்சல்கள் விரயங்கள் போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டுக்கோங்க. மற்றபடி காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். அதாவது தனிப்பட்ட முறையில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது ஒரு சுமூகமாக மற்றும் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளில் பார்க்கலாம்.
பட் அதில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அதனால் மேஜராக பார்க்கும்போது இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். பட் பெரிய அளவில் நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் கொடுக்காது. எதுவாக இருந்தாலும் ஈஸியாக சமாளிச்சுக்க கொள்ளக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்களுடைய இந்த ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் மட்டும் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும், மற்றபடி பெரிய தொந்தரவுகள் இருக்காது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான அமைப்புகள் தான். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் இது ரொம்பவுமே சாதகமாக இருக்கு. பெரும்பாலும் இந்த மாத அமைப்பின்படி மேசராசிக்காரங்களுக்கு இந்த காதல் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கு. பெரும்பாலும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகம் ஏற்படும். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அந்யோன்யத்தன்மையை எதிர்பார்க்கலாம். திருமண வாழ்க்கை என்பது ஒரு பரஸ்பரமான நிலைகளை நல்லபடியாகவே இருக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமாகவே இருக்கு. திருமண அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாகவே கை கொடுக்கும். இந்த புத்திரபாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சும்மா காதல கேட்கக்கூடிய விஷயங்கள் ஏனோ தானோ அப்படின்னு நம்பிடாதீங்க. குழந்தைகளுடைய விஷயங்களையும் சரி அல்லது புத்திரபாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ணீங்கன்னா நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஸோ இது சார்ந்த விஷயங்களை வெறுமனே மற்றவங்க ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. மற்றபடி குழந்தைகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு நல்லபடியாகவே இருக்கு. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நண்பர்களுடைய வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளும் ஒரு கலகலப்பான சூழ்நிலைகளையும் எதிர்பார்க்கலாம். உறவினர்கள் வகையில் வழக்கமான பட்டும்படாமல் இருக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்கு. இந்த மாதம் நண்பர்களுடைய விஷயங்கள், காரியங்களை ஒரு சுமூகமான நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு சுமூகமான அமைப்புகளை கொடுக்கும். பெரும்பாலும் மாணவர்கள் ஒரு நடுநிலைத்தன்மையோடு இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதாவது மாணவர்கள் எல்லா விஷயங்களுமே ரொம்பவுமே இன்வால்மெண்ட்டோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்காக எல்லா விஷயங்களும் லேசியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. தேவையின் அடிப்படையில் மாணவர்கள் ஒரு மிதமான நிலைகளில் செயல்பாடுகளை காட்டி வருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை தான் கொடுத்து வரும். மாணவர்களுக்கு இந்த போட்டி பந்தயங்கள், கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சில சாதகமான அமைப்புகள் என்பது உண்டாகும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு உடல் அலைச்சல்கள் தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கும். உடல்நல விஷயங்கள்னு வரும்போது உடல் சோர்வாகவும் கொஞ்சம் பலவீனமாக இருப்பது போல தோன்றும். கொஞ்சம் ஹெல்த் கேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். குறிப்பாக வயதில் முதிர்ந்தவங்களுக்கு இந்த மாதம் கூடுதலான ஹெல்த் கேர் என்பது தேவைப்படும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வீக்கானது மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் ரொம்ப பெருசாக நெகட்டிவான இம்பாக்ட் எல்லாம் எதுவும் கொடுக்காது. ஜென்ரலாக மேசராசிக்காரங்க கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் மேசராசிக்காரங்க இந்த ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். குறிப்பாக வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மேசராசிக்காரர்கள் ரொம்பவுமே சிறப்பாகவே இருக்கு. அவங்க விஷயங்கள், காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர் தேவைகள்லாம் பார்த்து பூர்த்தி செய்து வருவீங்க. குறிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு தொழில், வேலை, உத்தியோகத்துமாக கொஞ்சம் போட்டி போராட்டங்கள் அதிகம் இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலுமே அதை எல்லாத்தையும் பீட் பண்ணி மேலே வருவீங்க. பொருளாதார நிலைகளும் நல்லபடியாகவே இருக்கு. பட் என்னன்னா ராசியின் அடிப்படையில் மேசராசிக்கு விரைச்சனி இருக்குது. அதுவும் சரி, இப்போ வக்ரகதியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். சில முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுத்தவங்க முடிவு பண்ணாமல் கூட இருக்கிறவங்க கிட்ட கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் நல்லபடியாக கை கொடுக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான். ஒரு நியூட்ரலான வகையில் தான் இருக்கும். பெருசாக பாசிட்டிவான விஷயங்களும் எதிர்பார்க்க முடியாது, பெருசாக நெகட்டிவான விஷயங்களும் எதிர்பார்க்க முடியாது. அதனால் இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. ஸோ ஓவராலாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமான நிலைகள் தான் எல்லா விஷயங்களுமே செயல்பட்டு இருக்கு. எதுவாக இருந்தாலும் சமாளித்து கொள்ள முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்பட்டு வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.